இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னா ரெட்மி பிராண்ட்லேருந்து வாட்ச் மூவ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு AMOLED டிஸ்பிளே ஸ்மார்ட் வாட்ச். பாக்ஸில் வாட்சோட சில ஹைலைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் இதில் நமக்கு ஹிந்தி லாங்குவேஜ் சப்போர்ட்டும் இருக்குது. டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 1.85 இன்ச்சஸ்னு போட்டிருக்காங்க. அண்ட் 14 days பேட்டரி லைஃப் வரும்னு சொல்கிறாங்க. தென் பேக்கில் மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் அண்ட் MRP 3999 போட்டிருக்காங்க. அண்ட் இது நமக்கு ரொம்பவே ஒரு நல்ல பட்ஜெட்டில் தான் வருது. டாப்பில் பவர்டு பை ஹைப்பர் வாய்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வாட்ச் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு லோ குவாலிட்டி கவர் வச்சு வாட்சை பேக் பண்ணியிருக்காங்க. தென் ஒரு யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு வாட்சோட எல்லா டீட்டெயில்ஸையுமே போட்டிருக்காங்க. வாட்சில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அண்ட் வாட்சை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வியர் பண்ணணும், எப்படி ஸ்ட்ராப்பை ரிமூவ் பண்ணுன்ற டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு பிக்சரோட எல்லாமே தெளிவாக போட்டுருக்காங்க. தென் ஒரு 2 pin மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. லென்த்துமே ஓரளவு ஆவரேஜாக தான் இருக்குது. அவ்வளோதான் கைஸ் பாக்ஸ் கண்டென்ட்ஸ். இப்போ நம்ம வாட்சை ஓப்பன் பண்ணுவோம். நான் ஆர்டர் போட்டிருந்த கலர் பார்த்திங்கன்னா சில்வர் ஸ்ப்ரிண்ட்டுன்ற ஒரு கலர் தான். இந்த வாட்ச் தான் நமக்கு கொஞ்சம் மெட்டாலிக் ஃப்ரேம் மாதிரி, குவாலிட்டி அண்ட் கலருமே நல்லாவே இருந்துச்சு. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேட்டிங் க்ரௌன் ஒன்று இருக்குது. அது பக்கத்துலேயே ஒரு மைக் ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. தென் பேக் சைடில் வாட்சோட மாடல் நம்பர் அண்ட் சீரியல் நம்பரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. IP68 வாட்டர் ரெசிஸ்டண்ட்டோட இது நமக்கு வருது. அண்ட் அந்த சார்ஜிங் பின்னும் பேக் சைடில் தான் கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக்கில் ஃபுல்லாக பிளாஸ்டிக் வச்சு தான் மேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வெண்ட் இருக்குது. தென் அதுக்கு மேலேயும் இன்னொரு மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இந்த வாட்சில் நமக்கு 2 மைக்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து நமக்கு நல்லாவே நாய்ஸ் கேன்சலிங்கும் பண்ணும். ஸோ வாய்ஸ் பிக்கப் நல்லாவே இருக்கும். ஓகே, இப்போது பட்டனை ப்ரெஸ் பண்ணி வாட்சை ஆன் பண்ணுவோம். இதை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால டைரெக்டாக எனக்கு ஹோம் பேஜுக்கே போயிட்டு நீங்கள் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஆப்போட QR கோடு ஷோ ஆகும். வாட்சோட கம்பெனியன் ஆப் பார்த்தீங்கன்னா MI Fit ஆப் தான். இது நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாட்சோட செக்யூரிட்டிக்காக நமக்கு பின் நம்பர் லாக்கும் கொடுத்துருக்காங்க. டாப்லேருந்து ஸ்வைப் பண்ணும் போது நோட்டிஃபிகேஷன் ட்ராயர் ஓப்பன் ஆகும். தென் பாட்டம்லேருந்து ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா குயிக் கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகும். இதில் நமக்கு என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னா வாட்சில் பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணுறதை நம்ம கண்ட்ரோல் சென்டரில் கொடுக்கவே இல்லை. இதை நம்ம செட்டிங்ஸ் உள்ளே போய் டிஸ்பிளே உள்ளே போய் அதில் தான் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஃபீட்பேக் நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ஆப்பில் இருந்தோம். இதை சீக்கிரமே பார்த்துட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி லாக் ஸ்க்ரீனுக்குமே பார்த்தீங்கன்னா 6 digit கம்பல்சரியாக போட வேண்டியது இருக்குது. ஒரு 4 digit மட்டும் வச்சுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அண்ட் இதுக்கு ஆட்டோ பிரைட்னஸ் கிடையாது, நம்ம தான் மேனுவலாக பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சென்சாரோட அக்யூரஸியுமே ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம லைட்டாக ஸ்கின்லேருந்து வாட்சை எடுத்த உடனே வாட்ச் லாக் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காக. தென் அப்படியே வாட்சை நம்ம சைடில் ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா 4 widgets கொடுத்துருக்காங்க. அதை நமக்கு தேவையான எல்லாத்தையுமே ஆப்பில் போய் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ளாஷ் லைட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. வாட்ச் டயல் சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்கும். பட் 2 inchஸோட வாட்சஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது 1.85 inchesன்றது ஓரளவு ஆவரேஜான சைஸ் தான். அண்ட் இது ஃப்ளாட் டிஸ்பிளேவாக இல்லாமல் கொஞ்சம் கர்வ் டிஸ்பிளேவாக இருக்கிறனால நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்கே நம்மளுக்கு கொடுக்குது. ஜில்ஸ் கொஞ்சம் ரொம்பவே பெருசாக தான் இருக்குது. பட் நம்ம ஏதாவது பிளாக் கலரில் வால்பேப்பர் வச்சோம் அப்படின்னா நல்ல ரிச்சாக லுக்காக இருக்குது. இந்த லோக்கல் பிராண்ட் வாட்சஸில் இருக்கிற மாதிரி ஹோம் ஸ்க்ரீன்லேருந்தே நம்ம தெரியாமல் க்ரௌனை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா வாட்ச் ஃபேஸஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு பிரச்சனை இதில் இல்லை. அண்ட் இந்த வாட்சில் ஜிபிஎஸ்மே நமக்கு கொடுக்கல. ஸோ நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணி இருக்கும் போது மொபைலோட ஜிபிஎஸ் தான் அக்யூர் பண்ணிக்கும் இதுவும். அண்ட் அந்த ரொட்டேட்டபிள் க்ரௌனுமே நல்லாவே இருக்குது. அண்ட் ஒர்க் அவுட்ஸோட டீட்டெயில்ஸுமே எல்லாமே நம்ம வாட்ச்லேயே மேக்ஸிமம் விசிபிள் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நம்ம க்ரௌனை யூஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுறதை விட நம்ம கையை யூஸ் பண்ணி டச் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணும் போதே ரொம்பவே ஸ்மூத்தாக ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அலாம் கொடுத்துருக்காங்க. அலாமுமே நம்ம வாட்சிலேருந்தே ஸ்ட்ரைட்டாக செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. இது ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் டைமரும் ப்ரீசெட்டாக ஒரு சில டைமர்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் சென்டரில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸுமே நம்மளால் எதுவும் கஸ்டமைஸ் பண்ண முடியாது, அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறது மட்டும்தான். தென் மெனு ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த க்ரௌன் பட்டனையே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மெனு ஓப்பன் ஆகுது. க்ரௌன் பட்டன்லேயுமே ஒரு சில்வர் ஷேட் அடிக்கிற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நமக்கு ஒர்க் அவுட் மோட்ஸ் தான் இருக்குது. ரொம்ப நிறைய ஆக்டிவிட்டி மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நமக்கு தனித்தனியாக குரூப் பண்ணி ஒரு ஃபோல்டர் உள்ள போட்டும் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையானதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வெளியே ஓப்பன் பண்ண உடனே வர்ற மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். இது நமக்கு ஒர்க் அவுட்ஸுக்குன்னே கொஞ்சம் பார்த்து பண்ண மாதிரி இருக்குது.
நிறைய ஆப்ஷன்ஸ் இதிலேயே கொடுத்துருக்காங்க. ஆட்டோ பாஸ் ஆகிறது அண்ட் டிஸ்பிளே ஆல்வேஸ் ஆனில் இருக்கணுமா, நம்ம ஒர்க் அவுட் டீட்டெயில்ஸை விசிபிளாக காட்டுறதுக்கு எல்லா ஆப்ஷனுமே நம்ம தேவைன்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம், ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இது நான் மேக்ஸிமம் அதிகமாக சாம்சங் வாட்சஸில் பார்த்துருக்கேன். ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு டிஸ்டன்ஸை ரீச் பண்ணதும் ஒரு அலர்ட் செட் ஆகிற மாதிரி இருக்குது. அண்ட் ஹார்ட் ரேட் அதிகமானால் அந்த டைம்லேயே நம்ம அலர்ட்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒர்க் அவுட் அப்போது நமக்கு இடையில இன்டர்வல் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டைமையுமே இதில் நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒர்க் அவுட் டைமை ரீச் பண்ணதுமே இன்டர்வல் டைமிங்க்கு நமக்கு அலர்ட் பண்ணோம். அண்ட் கோல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது உள்ளே போனோம்னா நமக்கு டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி செட் பண்ணணுமா, இல்லை டியூரேஷனை பேஸ் பண்ணி இருக்கணுமா, ஆர் நம்ம எவ்வளோ கலரிஸ் பர்ன் பண்ணுறோன்றதை பேஸ் பண்ணி இருக்கணுமான்றதை கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் அவுட் ஹிஸ்ட்ரி பார்க்குறதுக்கு அதுக்கும் தனி டேப் கொடுத்துருக்காங்க. அண்ட் சேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் பார்த்தோம்னா ஒர்க் அவுட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸும் ஒரு சேட் மாதிரி போட்டு நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. தென் ஹார்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நமக்கு கண்டினியூஸாக ஹார்ட் ரேட்டை மெஷர் பண்ணணுமா, இல்லை குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்ஸ் படி மெஷர் பண்ணணுமான்ற அந்த ஆப்ஷனை கூட செட் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கனால ஒவ்வொரு லெட்டர்ஸுமே நமக்கு ரொம்ப டீட்டெயில்டாக தெளிவாகவே இருக்குது. அண்ட் வாட்சோட இன்டர்ஃபேஸுமே அவங்க ஃபுல்லாகவே பிளாக் கலர் யூஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு பார்க்கும் போதுமே நல்ல ஒரு ரிச்சான லுக் கிடைக்கிது. அண்ட் டிஸ்பிளேல என்ன விசிபிள் ஆகுதுன்ற சின்ன சின்ன லெட்டர்ஸ் நம்பர்ஸை கூட டீட்டெயில்டாகவே நமக்கு ரீட் பண்ண முடியுது. வைட்டாலிட்டி ஸ்கோர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஒர்க் அவுட்ஸை பேஸ் பண்ணி ஒரு 1 வீக்குக்குள்ள டேட்டாஸை எடுத்து அதில் நமக்கு ரேங்கிங் கொடுக்கும். தென் SpO2 இருக்குது, ஸ்லீப் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது, REM ஸ்லீப்பை கூட ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணும். அண்ட் ப்ரீத்திங் ஸ்கோரும் நம்ம தூங்குகிற டைமில் எப்படி இருக்குன்ற டீட்டெயில்ஸுமே பார்த்துக்க முடியும். அப்புறம் ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங் கொடுத்துருக்காங்க. நமக்கு மேக்ஸிமம் 30 டேஸ்க்கான ரெக்கார்ட்ஸை கூட வாட்சில் இருந்தே ஷோ பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. ப்ரீத்திங் எக்ஸசைஸும் கொடுத்துருக்காங்க. வெதர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு டீட்டெயில்டாக 1 வீக்குக்கான வெதர் ஃபோர்காஸ்ட்டும் காட்டுது. அண்ட் ஹியூமிடிட்டி லெவலு, விண்ட் லெவலு, UV லெவலு எல்லாமே நமக்கு டீட்டெயில்டாக வாட்ச்லேயே காட்டிடுது. எப்போ செட் ஆகும், சன் எப்போ ரைஸ் ஆகும் எல்லாமே இருக்குது. தென் ஒரு ஃபுல் சைஸ் காலண்டருமே கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு மந்த் வைஸாக ஃபுல்லாக டீட்டெயில்டாகவே விசிபிளாக இருக்குது. க்ரௌனை ரொட்டேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மந்த் டு மந்த் ஸ்விட்ச் ஆகுது. தென் மேலே டுடேன்னு ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணதும் கரண்ட் டேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஜம்ப் ஆகிடுது. டேட்டில் கிளிக் பண்ணோம் அப்படின்னாலுமே நமக்கு டீட்டெயில்டாக ஒவ்வொரு டேட்டும் போட்டு அன்றைக்கி என்ன கிழமைன்றதுமே போட்டிருக்காங்க. நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது கைஸ். யூஸ் பண்ண ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கொடுத்துருக்க எல்லா ஆப்ஷனுமே நல்லா யூஸ்ஃபுல்லாகவுமே இருக்குது. கிளிக் பண்ணால் அதுக்குள்ளேயுமே நம்ம ஈவெண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையுமே நமக்கு ஷோ பண்ணுது. இந்த ஈவெண்ட்ஸுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு மொபைலில் செட் பண்ணணும். மொபைலில் மீஃபிட்ன்ற ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேட்டில் நமக்கு எதாவது ஈவெண்ட்ஸ் இருக்கான்றதை கேலண்டர்லேருந்தே வாட்ச் பண்ணிக்கலாம். தென் டாஸ்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஏதாவது டாஸ்க்கை நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நம்ம கான்டாக்ட்டுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். தென் ஃபோன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு ரீசெண்டாக வந்த லாஸ்ட்டு 30 கால் ஹிஸ்ட்ரிஸ் இருக்கும். இது வந்து நமக்கு ஃபோனில் உள்ள லாஸ்ட்டு 30 கான்டாக்ட்ஸ் ஹிஸ்ட்ரின்ற மாதிரி இருக்காது. நம்ம வாட்சில் எத்தனை கால்ஸை அட்டன் பண்ணியிருக்கோமோ அந்த ஹிஸ்ட்ரிஸை பேஸ் பண்ணி தான் இது இருக்குது. அண்டு டயல் பேடுமே கொடுத்துருக்காங்க. நம்ம டச் பண்ணுறதுமே கரெக்டாக கிளிக் ஆகுது. அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. டைரெக்டாக வாட்சில் இருந்துமே நம்ம கால் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கால் டிஸ்பிளேயுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நமக்கு மைக்கை மியூட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. தென் கால் கட் பண்ணுறது அண்ட் பக்கத்துலேயே ஒரு 3 டாட் பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வால்யூமையுமே நம்ம க்ரௌன் பட்டனை யூஸ் பண்ணி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆர் டச் யூஸ் பண்ணி கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தென் ஏதாவது IVR கால்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா அதில் ஏதாவது நம்பரை நம்ம கீபேடில் ப்ரெஸ் பண்ண சொல்லும். ஸோ அதையுமே வாட்சில் இருந்தே கூட யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஆடியோவோட ப்ராட்காஸ்ட் மெத்தட் காமிக்குது. அதில் நமக்கு வாட்சில் வேணுமா இல்லை ஃபோன்லேயே மாற்றி பேசிக்கணுமான்ற ஆப்ஷனையும் வாட்சில் இருந்து கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபோனில் இருந்துமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த 30 கால் ஹிஸ்ட்ரின்றது மட்டும் மேபி நம்ம ஷோமி, ரெட்மி ஆர் போக்கோ டிவைசஸ் யூஸ் பண்ணும் போது நம்ம மொபைலோட கால் ஹிஸ்ட்ரியவே ஆட்டோமேட்டிக்காக சிங்க் ஆகிற மாதிரி இருக்குமா, இல்லை நான் சாம்சங் யூஸ் பண்ணுறதுனால வாட்சில் ரிசீவ் பண்ணுற கால்ஸ் மட்டும்தான் நமக்கு ஸ்டோர் ஆகுமான்ற டீட்டெயில்ஸ் மட்டும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது எனக்கு. யூஸ் பண்ண வரைக்கும் வாட்சில் இருந்து டைரெக்டாக டயல் பண்ணாலோ இல்லை வாட்சில் அட்டன் பண்ணுற கால்ஸ் மட்டும்தான் இது ஹிஸ்ட்ரியாக வாட்சில் எடுத்துக்குது. மற்றபடி என்னோடய ஃபோன் கான்டாக்ட்ஸில் இருக்க ஹிஸ்ட்ரி எடுக்க மாட்டேன்னுது. தென் AI ஜோனுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதில் இருக்க இன்டர்நெட் கனெக்ஷனை வச்சு நமக்கு ஏதாவது
வாட்ச் ஃபேஸஸ் க்ரியேட் பண்ணணும்னாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஏதாவது டவுட் சம்மந்தமாக கேட்டாலுமே நமக்கு டெக்ஸ்ட்டாக ரிசல்ட்டை ஷோ பண்ணும். ஸோ அதை வச்சு நம்ம படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவும் நமக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 2 லாங்குவேஜுமே சப்போர்ட் பண்ணுது. அண்ட் மியூசிக் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது நம்ம மொபைல்ஸில் ப்ளே பண்ணுற மியூசிக்கை ஈஸியாக நம்ம வாட்சிலேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தென் கேமரா கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா கண்ட்ரோல் நமக்கு மொபைலோட டிஃபால்ட்டு கேமரா தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. லோக்கல் வாட்சஸ் மாதிரி இன்ஆப் கேமரா ஆப்ஷன் எதுவும் கொடுக்கல. அது ஒரு நல்ல விஷயந்தான். தென் அலாம், ஸ்டாப் வாட்ச் அண்ட் டைமர். தென் ஃபைண்ட் மை ஃபோனுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு மொபைலை எங்கேயாவது மறந்து வச்சிட்டோம் அப்படின்னா ப்ளூடூத்தில் கனெக்டில் இருந்துச்சுன்னா நம்ம வாட்சில் இருந்தே ஃபைன் பண்ணிக்கலாம். தென் ஃப்ளாஷ் லைட்டு அண்ட் ஃபோக்கஸ்னு ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படின்னா இந்த OnePlus மொபைலில் ஜென் மோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஸ்டடி டைம்லேயோ அப்படி இல்லாட்டி ஒர்க் அவுட் டைம்ஸில் இதை ஆன் பண்ணி நம்ம டைம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைமில் நமக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே வராத மாதிரி பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். தென் வேர்ல்டு கிளாக் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே டிஃபால்ட்டாக ஒரு சில கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னாலுமே ஆப்பில் இருந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது உள்ளே போனால் தான் நமக்கு வாட்சோட எல்லா கண்ட்ரோல்ஸுமே இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபேஸஸ்னு கொடுத்துருக்காங்க. அதில் ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு பண்ணி நம்ம வாட்ச் ஃபேஸை சேஞ்ச் பண்ணணுமா இல்லை செட்டிங்ஸ் உள்ள வந்து தான் மாற்றணுமா அப்படின்ற ஆப்ஷனை கூட ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக ஒரு 5 வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. அது ஓரளவு ஆவரேஜாக தான் இருக்குது. பட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடுது. அண்ட் நமக்கு தேவையான இமேஜஸை கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணி அதையும் வாட்ச் ஃபேஸாக செட் பண்ணிக்கலாம். தென் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லை நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போதெல்லாம் வாட்சோட ஸ்க்ரீன் வேக் ஆகணுமா இல்லை நம்ம ரைஸ் பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் ஷோ ஆகணுமான்ற கண்ட்ரோல்ஸையும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். தென் நோட்டிஃபிகேஷன் எப்போவுமே ரிசீவ் ஆகணுமா இல்லை நம்ம ஃபோனை ஆஃபில் இருக்கும் போது மட்டும்தான் வாட்சில் நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகணுமான்ற கண்ட்ரோல்ஸை கூட ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுவும் சேம் நான் சாம்சங் மொபைல்ஸில் பார்த்த செட்டிங்ஸ் தான். அண்ட் தென் சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது உள்ள போனால் நமக்கு வாட்சில் கால்ஸ் வரும்போது வைப்ரேட் ஆகணுமா இல்லை ரிங்டோன் வரணுமான்ற ஆப்ஷனையுமே நம்ம செட் பண்ணிக்கலாம். இதுலேயே ஒரு சில டிஃபால்ட் ரிங்டோன்ஸுமே கொடுத்துருக்காங்க. அது வேணும்னாலும் செட் பண்ணிக்கலாம். இல்லை வைப்ரேட் மட்டும் ஆப்ஷன் கூட செட் பண்ணிக்கலாம். அண்ட் அதிலே அலாரம் வால்யூம் கண்ட்ரோலுமே கொடுத்துருக்காங்க. வைப்ரேஷனோட இன்டென்சிட்டியுமே 2 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் டிஸ்பிளே உள்ளே போனோம் அப்படின்னா ரொம்பவே முக்கியமான பிரைட்னஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே வந்து எவ்வளோ நேரம் கழித்து நம்ம பார்த்த அப்புறமா லாக் ஆகணுன்ற டைமிங் கூட செட் பண்ணிக்கலாம். தென் ரைஸ் டு வேக் கண்ட்ரோலும் இருக்குது. இது நம்ம ஷெடியூல் பண்ணி குறிப்பிட்ட டைமில் ஆன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். தென் கவர் டு ஸ்லீப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து எதுக்குன்னா நம்ம டிஸ்பிளே பார்த்துட்டோம் அப்படின்றப்போ வாட்ச் மேலே நம்ம கையை வச்சு க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வாட்சோட டிஸ்பிளே ஆஃப் ஆயிரும். அண்ட் டேப் டு வேக் ஆப்ஷனும் இருக்குது. நமக்கு ஒரே பட்டனை ப்ரெஸ் பண்ணியே டைம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. மேக்ஸிமம் நம்ம ரைஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக சென்சார் நல்லாவே அக்யூரஸியாக இருக்கிறதுனால நமக்கு டைம் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனாலுமே நம்ம வாட்சோட டிஸ்பிளேயில் டச் பண்ணாலுமே வாட்சோட டைம் நமக்கு விசிபிள் ஆகும். அண்ட் AMOLED டிஸ்பிளேன்றதுனால ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இதுவுமே நமக்கு ஸ்மார்ட் மோடில் ஒர்க் ஆகும். நம்ம தூங்கும் போது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி ஆப்ஷனுமே இருக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே தீமுமே ஒரு சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இருக்குது, அனலாக் இருக்குது. அண்ட் டிஜிட்டல்லையுமே நமக்கு மந்த் அண்ட் டேட் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி இருக்குது. அதில் நமக்கு எது பிடிச்சிருக்கோ நமக்கு எது விசிபிளாக இருக்கோ அதுவும் வச்சுக்கலாம். தென் டிஎன்டி மோட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ஃபோனோட சேர்ந்து சிங்க் ஆகணுமா இல்லை வாட்சில் மட்டும் டு நாட் டிஸ்டர்ப் ஆக்டிவேட் பண்ணணுமான்ற ஆப்ஷனுமே இருக்குது. தென் நைட் மோடு இருக்குது. இது நமக்கு வந்து ஆட்டோ பிரைட்னஸ் இல்லாதனால ஆட்டோமேட்டிக்காக பிரைட்னஸை கம்மி பண்ணுறதுக்கான டைமருமே நம்ம செட் பண்ணிக்கலாம். ஆர் சன்செட் ஆர் சன்ரைஸை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே ஆன் ஆஃபும் ஆகிக்கும். தென் ஒர்க் அவுட் டைம் அப்போது ஆட்டோ டிடெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் ஒர்க் அவுட் எண்ட் ஆன அப்புறமா அதோட ரிமைண்டருமே கொடுக்குறாங்க. இதில் நம்ம ஒர்க் அவுட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே விசிபிள் ஆகும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம் அண்ட் எவ்வளோ கலோரிஸை பர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸுமே ஃபுல்லாகவே ஷோ ஆகிரும். தென் மெனுவோட லே அவுட்ஸ் வந்து ஒரு 2 டைப் கொடுத்துருக்காங்க. கிரிட் டைப் ஒன்றும் லிஸ்ட் டைப் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு கிரிட் அவ்வளோவா பிடிக்காது. லிஸ்ட்டு தான் எனக்கு டீட்டெயிலாக இருக்கனால அதுதான் என்னோடய பர்சனல் ஆப்ஷனுமே. ஸோ நான் லிஸ்ட்டு தான் சூஸ் பண்ணுவேன். தென் மொபைல்ஸில் இருக்கிற மாதிரியே அந்த பவர் பட்டனுக்கான ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. இது வந்து எப்படின்னா நம்ம பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது வாட்சோட பவர் ஆஃப் மெனு வேணுமா அப்படி இல்லாட்டி நமக்கு ஏஐ அசிஸ்டண்ட் வேக் ஆகணுமான்ற ஆப்ஷனுமே ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். தென் வாட்சோட செக்யூரிட்டிக்காக பின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
இதுவும் நான் சொன்ன மாதிரி 6 டிஜிட் பின்னாக இல்லாமல் 4 டிஜிட் பின்னாக இருந்திருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். 6 டிஜிட் பின் நம்பர் போடுறதுக்கே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. தென் பேட்ரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம பேட்ரி சேவர் ஆன் பண்ணுறதுக்கான கண்ட்ரோலும் இருக்குது. தென் சிஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம வாட்சை ரீபூட் பண்ணுறது, பவர் ஆஃப் பண்ணுறது அண்ட் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுறது, அப்படி இல்லாட்டி இன்னொரு மொபைலோட கனெக்ட் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். சிங்கிள் மொபைல் தான் சப்போர்ட் ஆகும். நம்ம புது ஃபோனில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கான ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. தென் ஃபைனலாக அபவுட் வாட்ச்னு ஒரு ஆப்ஷன். அதுக்குள்ளே போனால் வாட்சோட மாடல் நம்பரு அண்டு ப்ளூடூத்தோட அட்ரஸ்ஸு அண்ட் வாட்சோட ஓஎஸ்ஸு, வெர்ஷன் நம்பரு, சீரியல் நம்பர் எல்லாமே போட்டிருக்காங்க. வாட்ச் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது கைஸ். அந்த ஃப்ரண்ட் டச் ஓஎஸ்ன்றதுனால நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. தென் ஸ்ட்ராப்போட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, பட் ரொம்ப ரிச்சாக இல்லை. அண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு பிளாஸ்டிக் வச்சு தான் மேட் பண்ணியிருக்காங்க வாட்சுமே. இதோட ஸ்ட்ராப் டைப் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு பின் டைப் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு பக்கிள் டைப்பில் இருக்குது. இது இப்போது சாம்சங்கில் வந்த வாட்ச் 5க்கு மேலே வந்த எல்லா மாடலுமே இந்த மாதிரி டிட்டாச்சபிள் ஸ்ட்ராப் தான் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு வகையில் நல்லா இருந்தாலும் சப்போஸ் அந்த பின்னை டேமேஜ் ஆகிட்டு அப்படின்னா நம்ம மொத்தமாக வாட்சை சேர்த்து தான் மாற்றுற மாதிரி இருக்கும். அது ஒரு ட்ராபேக்கான ஒரு ஆப்ஷன் தான். பட் இப்போதைக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வாட்சோட கம்பேனியன் ஆப் பற்றி நம்ம பார்ப்போம். ப்ளே ஸ்டோர் அப்படி இல்லாட்டி ஆப் ஸ்டோரில் நம்ம மே ஃபிட்னஸ்ன்னு அடித்தாலே எம்ஐயோட ஃபிட்னஸ் ஆப்புன்னு வரும். இந்த ஆப் தான் நம்ம இந்த வாட்சுக்கு கம்பேட்டபிள் ஆப்பு. ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ்லேயே ஹெல்த்தோட டீட்டெயில்ஸ் தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம், எவ்வளோ கலோரிஸ் பர்ன் பண்ணியிருக்கோம், நம்ம ஸ்லீப் டைமிங்ஸு அண்ட் ஹார்ட் ரேட்டு எல்லாத்தையுமே இந்த ஃப்ரண்ட் பேஜ்லேயே டீட்டெயில்டாக பார்த்துக்க முடியும். அண்ட் நம்மளால் இந்த டேப்ஸை கஸ்டமைஸ் கூட பண்ண முடியும். நமக்கு எது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக தேவைப்படுதோ அதை ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு நம்ம இஷ்டப்படி ஆர்டர் பண்ணி வச்சுக்கலாம். தென் ஒர்க் அவுட் மோட்ஸையுமே நம்ம வாட்சில் இருந்தும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இப்படி இல்லாட்டி ஃபோனில் இருந்துமே ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேர்டாக பார்த்தீங்கன்னா டிவைஸ்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் தான் நம்ம வாட்சில் இருக்க எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு டாப்லேயே நமக்கு வாட்சோட பேட்டரி ஹெல்த் எவ்வளோ இருக்குது அண்ட் வாட்ச் வந்து நமக்கு கனெக்டில் இருக்கா இல்லை டிஸ்கனெக்டில் இருக்கான்ற அலர்ட்டுமே காட்டிடுது. தென் அதுக்கு கீழேயே நம்ம வாட்ச் ஃபேஸஸை எக்ஸ்ட்ரா நமக்கு வேணும் அப்படின்னா அவங்களே நிறைய வாட்ச் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நமக்கு பிடிச்ச ஃபேஸஸ் கூட வச்சு நம்மளே தன்னால் க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நமக்கு தேர்ட் பார்ட்டி டேட்டா சிங்க்கும் கொடுத்துருக்காங்க. அமேஸ்ஃபிட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஜெப் லைஃப்னு ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம இந்த எம்ஐ பிராண்டோடதுலேயே பழைய ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுவுமே நமக்கு ஜெப் லைஃப் மூலமாக தான் சிங்க் பண்ணியிருப்போம். ஸோ அதுலேருந்துமே இதில் டேட்டா சிங்க் பண்ணிக்கலாம். அண்டு கூகுளோட ஹெல்த் கனெக்ட் இருக்குது அண்ட் ஸ்ட்ராவா இருக்குது, கூகுள் ஃபிட்டு, அப்புறம் சுன்டோன்னு ஒன்று இருக்குது. இது எல்லாத்துலேயுமே நம்ம டேட்டாவை சிங்க் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் நோட்டிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்தெந்த ஆப்புக்கு வாட்சில் நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரணும் அப்படின்றதையுமே நமக்கு தேவையான ஆப்பை இதில் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்டு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்சில் பார்த்த மாதிரி மெயின் செட்டிங்ஸ் தான் இருக்குது. இன்கமிங் கால்ஸுக்குமே நமக்கு குயிக் ரிப்ளைஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம காலை கட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணோன்னா அந்த குயிக் ஆப்ஷன்ஸையுமே எடிட்டும் பண்ணி அதை நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஃபிட்னஸ்ன்ற டேபுலேயுமே நம்ம எல்லாமே வாட்சில் பார்த்த செட்டிங்ஸ் தான் இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. நம்ம வாட்சில் ஆன் பண்ணிட்டாலுமே மொபைலோட சிங்க் ஆயிரும், அப்படி இல்லாட்டி நம்ம மொபைல் ஆப்பில் சிங்க் பண்ணிட்டாலுமே வாட்சிலையுமே நமக்கு அதுக்கேற்ற மாதிரி செட் ஆயிரும். மொபைல் ஆப்பில் நம்ம மியூசிக் ஆப்ஷன் ஆன் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வாட்சில் சிங்க் ஆகி கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதை மட்டும் நம்ம ஆப் உள்ள வந்து தான் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அலாமுமே நம்ம மொபைலில் இருந்து கூட செட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த டாஸ்க் ரிமைண்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தேன்ல வாட்சில் இருந்துச்சுன்னு, அதையுமே நம்ம மொபைலில் தான் ஃபஸ்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெதர் செட்டிங்ஸுமே அதே மாதிரி தான். அப்டேட்ஸை நம்ம ஆன் பண்ணி வச்சுட்டு லொக்கேஷனையுமே செட் பண்ணணும். அதே மாதிரி ஃபேவரட் கான்டாக்ட்ஸ்க்குமே 10 கான்டாக்ட்ஸ் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்சதை மொபைல் ஆப் மூலமாக தான் அப்லோட் பண்ணி அதை வாட்சோட சிங்க் பண்ணிக்கணும். தென் சிஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் உள்ளதான். நமக்கு வாட்சில் ஹோம் ஃபேஸில் இருந்து ஸ்வைப் பண்ணும்போது சேஞ்ச் ஆன எல்லா விட்ஜெட்ஸையுமே நம்ம இதிலேருந்து ரீஅரேஞ்சும் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு அதில் என்னென்ன டைல்ஸ் வேணுன்றதை கூட செலக்ட் பண்ணி நமக்கு தேவையானதை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுலேயுமே நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக எல்லாமே பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் சேம் டைம் மற்ற டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லையுமே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு விட்ஜெட்டையுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த கலரை செட் பண்ணிக்கிட்டோம்னா ஒரே மாதிரி நல்லா வைப்ரண்ட்டாகவும் இருக்கும். நமக்கு எல்லா ஷேப்ஸ்லேயுமே விட்ஜெட்ஸை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்கிள் ஷேப் அண்ட் ஸ்கொயர் ஷேப் 2 டைப்லையுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் மெனுவில் உள்ள ஆப்ஸை
நமக்கு தேவையான மாதிரி அதையுமே ரீஅரேஞ்ச் பண்ணி செட் பண்ணிக்கலாம். தென் மற்ற எல்லாமே வாட்சில் இருந்து அதே செட்டிங்ஸ் தான். தென் ஃபைன் டிவைஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படின்னா நமக்கு எப்படி வாட்சில் இருந்து ஃபோனை ஃபைன் பண்ணமோ அதே மாதிரி நமக்கு வாட்சில் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கனால மொபைலில் இருந்துமே நம்ம வாட்சை ஃபைன் பண்ணிக்கலாம். அண்ட் எமர்ஜென்சி SOS அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பவர் பட்டனை டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம எமர்ஜென்சியாக யாரோட நேம் அண்ட் கான்டாக்டை சேவ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த கான்டாக்ட்டுக்கு மொபைல் கனெக்டில் இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் சென்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷனு. தென் மோர் ஆப்ஷன் உள்ள வந்தீங்கன்னா வாட்சுக்கு எதுவும் அப்டேட்ஸ் இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கலாம். வாட்சோட சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 hour கிட்ட சார்ஜ் ஏற டைம் எடுத்துக்குது. அண்டு நான் எப்போவுமே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆன் பண்ணி மேக்ஸிமம் நோட்டிஃபிகேஷன்ஸையும் ஆன் பண்ணி அலர்ட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாலுமே வைப்ரேஷன் மெத்தடுமே நார்மலில் தான் வச்சுருப்பேன். அப்படி வச்சுருக்கும் போது எனக்கு பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 4 days ஃபுல்லாக வருது. அண்ட் இன்னொன்று என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இந்த வாட்சில் வந்து நமக்கு 20% வரைக்கும் பேட்டரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் 20% ரீச் ஆனதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 1 hourலேயே 10% ரீச் பண்ணிடுது. ஸோ நம்ம வாட்சை முடிஞ்ச அளவு 25% வரைக்கும் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாலே வாட்சோட பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வாட்சோட ரிவ்யூ. இதை நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 1800 ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்டு ஃபஸ்ட்டு ப்ரீ புக் செலக்டட் கஸ்டமர்ஸுக்கு சில கிஃப்ட்ஸுமே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஃப்ளிப்கார்ட் சைடில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் பேஸ் பண்ணி தான் நானும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். பட் பார்ப்போம் ஏதாவது கிஃப்ட் ஏதாவது நமக்கு சென்ட் ஆகுதா அப்படின்றத நான் May 25th மேலே அப்டேட் பண்ணுறேன். இதை நீங்கள் எப்போ பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலுமே 2000 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் அந்த ரேட்டுக்குமே நல்ல ஒரு குவாலிட்டியாகவே இருக்குது. டேட்டாவும் எல்லாமே ப்ராமிசிங்காக இருக்குது. அண்ட் டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்குது. பேட்டரி லைஃபும் நல்லா இருக்குது. ஸ்மூத்னஸுமே நமக்கு டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. கால் பேசுகிற மைக் குவாலிட்டி அண்ட் ஸ்பீக்கர் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ 2000 rupeesக்கு நம்ம நார்மலாக இந்த போல்ட் அந்த மாதிரி கொஞ்சம் லோ குவாலிட்டி பிராண்டில் 1500 அந்த ப்ரைஸ்க்கு பை பண்ணுறதுக்கு கூட ஒரு 1000 போட்டு நம்ம 2000க்கு நல்ல ஒரு பிராண்டடாக ஸ்மூத்தாக யூஸபிளாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பிராண்ட் வாட்சஸை வாங்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், உங்களுக்கு வேணும்னா இதோட பர்ச்சேஸ் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.